100 days 100 கம்பேக் ஸ்டோரிஸை இந்த ஒரு சீரீஸ்ல பார்க்க போறோம். அதுல முதலாவதா பார்க்க போற ஹீரோ யாருன்னா திலக் வர்மா. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2025 MI vs LRG மேட்ச் அப்போ திலக் வர்மாவை பிளேயிங்ல இருக்கும்போது ரிட்டையர்ட் அவுட் ஆக வச்சாங்க. ரீசன் அவர் அந்த மேட்ச்ல சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு. பட் அது எவ்வளவு பெரிய இன்சர்ட்னு அன்னைக்கு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதோட வேர்ல்டு எல்லாம் அவரை ஃபெயில் ஆன பிளேயர்னு சொல்லும்போது திலக்கோட மனசுக்குள்ள ஒரு வேர்டு தான் எக்கோ பண்ணுச்சு. நான் யாருன்னு காட்டுறேன்டா. அங்கிருந்து கரெக்டா 6 மாசம் தான். இப்போ இந்தியாக்காக விளையாடுற சான்ஸ் திலக்கு கிடைக்குது. பங்களாதேஷ் அண்ட் ஓமன் கூட சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியாம போனாலும் சூப்பர் 4ல பாகிஸ்தானுக்கு எதிராக 31 பாலுக்கு 31 ரன்ஸ் மட்டுமே அடிக்கிறாரு. பட் ஃபைனல்ல அதே பாகிஸ்தான் கிட்ட நம்ம ஓப்பனிங் பேட்டர்ஸ்லாம் தடுமாறி போகும்போது இவர் மட்டும் வால் மாதிரி நின்று அடிக்கிறாரு. ஒரு சில டைம்லாம் இந்தியா அவ்வளவுதான் தோத்துருன்னு நினைக்கும் போதெல்லாம் திலக் ஒரு 6 ஒன்று அடிச்சு போன உசுரை திருப்பி கொண்டு வந்தாரு. கடைசியா யார பினிஷிங் சரியா பண்ண முடியல சொல்லி ரிட்டையர் அவுட் ஆக வச்சாங்களோ இன்னைக்கு அவரு தான் ஸ்டார்டிங் டு பினிஷிங் வரைக்கும் நின்று அடிச்சு இந்தியாவுக்கு 2025 உடைய ஏசியா கப்பை வாங்கி கொடுத்தாரு. கிரிக்கெட்ல டிஃபீட்லாம் டெம்பரரி தான், பட் கம்பேக் பர்மனன்ட். இங்க தோத்த இடத்துல ஜெயிச்சு காட்டுறதை விட ஒரு மிகப்பெரிய போதை இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்படியேப்பட்ட கம்பேக் ட்ரக்கை இன்னும் 99 வீடியோஸ்ல பார்க்கலாம். அப்படியே இந்த கம்பேக் ஸ்டோரிஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.